திங்களனி சட பெருமான் பூசியாற்றி திருமதலம் கடந்தரம் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. உடனே சிவபெருமான் தமது அருகில் இருந்த மயூரேசரை நோக்கி, மகனே, கனலாசுரன் என்பவனோடு யுத்தம் செய்து அவனை வென்று வருவாயாக என்று கூறி தம் கையில் இருந்த சூடாயுதத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பினார். உடனே கணேசமூர்த்தி தமது மயில் வாகனத்தின் மீது ஏறி 4 வகை படைகளையும் தமது மனதாலேயே உருவாக்கி நடத்தி சென்று அசுர சேனைகளின் நடுவே புகுந்தார். இரு சேனை வீரர்களும் பலவிதமான அஸ்திர பிரயோகங்களினாலும் வாட்போரினாலும் ஒருவரோடொருவர் யுத்தம் செய்து தாக்கினர். கடைசியில் மயூரேசர் தமது கையில் இருந்த பாசத்தை ஏவி விடவும் அந்த பாசம் சிதறி சென்று கனலாசுரனின் மாயைகளெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் அழித்து திரும்பியது. அதை கண்டதும் கனலாசுரன் பெருங்கோபத்துடன் தனியொருவனாக நின்று கணேசருடன் வாட்போர் புரியலானார். விநாயகர் தாம் கையில் இருந்த வாளால் அவனுடைய ஒரு பக்க தோலை அறுத்து கீழே தள்ளினார். உடனே அதிலிருந்து பெரிய இரத்த வெள்ளத்தில் இருந்து அவனை போன்ற ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் உற்பத்தியானார்கள். மயூரேசர் தமது நெற்றி கண்ணை திறந்து அவர்களை ஒருமுறை விழித்து பார்த்தார். அப்போது அசுர வீரர்கள் அனைவரும் அக்கணமே எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். கனலாசுரன் அளவு மீறிய ஆத்திரத்துடன் ருத்ராஸ்திரத்தை அவர் மீது பிரயோகித்தான். அதை கணேசர் தமது அம்புரா துணியில் அடக்கிவிட்டார். அப்போது கனலாசுரன் தண்டாயுதத்தினால் அவரை எதிர்க்க வரவே மயூரேசர் தமது சூடாயுதத்தினால் அவனை எரித்து சாம்பலாக்கிவிட்டார். கனலாசுரன் யுத்தத்தில் மாண்டு விட்டதை பற்றி தூதுவர்கள் மூலம் அறிந்த சிந்துராஜன் மனம் கலங்கி நிலை குலைந்தான். கனலாசுரன் போர் போன்ற நிகரற்ற வீரர்களையே அழித்துவிட்ட கணேசருடன் இனியும் நேர்முகமாக யுத்தம் வெற்றி காண முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவுடன் வேறு என்னதான் இதற்கு வழி என்று அவன் தீவிரமாக சிந்தித்தான். உடனே அவன் தனது அதிகாரத்திற்கு அடங்கி நடந்து வரும் சூரியன், சந்திரன், அக்கினி, இந்திரன், வருணன், வாயு முதலான தேவர்களை அழைத்து, என் பகவனான அந்த பாலகன் மயூரேசன் வசித்து வரும் திரிசந்தி சேத்திரத்துக்கு நீங்கள் அனைவரும் செல்லவே கூடாது என்று கட்டளையிட்டான். அவர்களும் அவனுக்கு பயந்து அவ்வாறு நடந்து கொண்டனர். அதனால் சூரிய வெளிச்சம், சந்திரனின் குளிர்ச்சி, நெருப்பு, மழை போன்ற காற்று முதலானவையும் இல்லாமல் போகவே திரிசந்தி சேத்திரத்திலிருந்து முனிவர்கள் அனைவரும் சொல்லனா துன்பமடைந்தார்கள். இது சிந்துராஜனின் சூழ்ச்சிதான் என்பதை அறிந்து கொண்ட மயூரேசர் தமது 3 விழிகளையும் ஏக காலத்தில் விழித்து பார்த்தார். உடனே வலது வெளியிலிருந்து சூரியனும் வாயுவும் மேகமும் தோன்றின. இடது வெளியிலிருந்து சந்திரன், அக்னி முதலானவைகளும் தோன்றி எங்கும் பரவின. இக்காட்சியை கண்ட முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பெருக்குடன் தங்களது நித்திய கர்மங்களை கிரமப்படி நிறைவேற்றி கொண்டார்கள். சிந்துராஜனின் கொடுமைகளை அளவுக்கு மீறி அதிகரித்து வருவதை உணர்ந்த கணேசர் அவனை அழைப்பதற்கு தாமே நேரில் சென்று வர எண்ணினார். இவர் விருப்பத்தை அறிந்த உமையொருபாகனும் கோடிக்கணக்கான பூதப்பட வீரர்களையும் கடநாதர்களையும் அவருடன் அனுப்பி வைத்தார். சுப்பிரமணியர், வீரபத்திரன், நந்தி முதலானவர்கள் புடைசூழ திரண்ட சேனையுடன் மயூரேசர் தமது மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து சென்று சிந்துராஜனின் கண்டக நகரத்துக்கு எல்லை அடைந்தார். பிறகு போர் முறைப்படி முதலில் நந்திதேவரை சிந்துராஜனிடம் தூதாக அனுப்பி வைத்தார். சிந்துராஜனின் சபையை அடைந்த நந்திதேவர் அவனோடு தாம் உயர்ந்தவர் என்பதை உணர்ந்தும் படிப்படியாக தமது மனிதனால் பிரம்மாண்டமான சிம்மாசனம் ஒன்றை சிருஷ்டித்து அதில் மிகவும் பராக்கிரமத்தோடு அமர்ந்து கொண்டார். அதை கண்ட சிந்துராஜன், நீ யார், என்ன காரியமாக இங்கு வந்திருக்கிறாய் என்று ஆத்திரத்தோடும் அதிகாரத்தோடும் கேட்டான். ராஜாதி ராஜனே, நான் ஆதியந்தம் இல்லாத மயூரேசருடைய தூதன். என் பெயர் நந்திதேவனாகும். அரும்பெரும் தவங்கள் இயற்றி அழியாத வரங்களை பாக்கியங்களையும் பெற்றிருக்கும் நீ அவற்றையெல்லாம் தகாத வழியில் செலுத்தி உனக்கே அழிவு தேடிக்கொள்ள பார்க்கிறாய். தேவர்கள் அனைவரும் முனிவர்களையும் சிறையில் அடைத்து பெரும் பாவத்திற்கு உன்னை உட்படுத்தி கொண்டும் இருக்கிறாய். இனியாவது இத்துன்மார்க்கத்தை செயல்களை செய்யாமல்
அறநெறியிலும் அன்பு பழிகளிலும் முன்னோர் கருத்தை செலுத்தி நற்பயனையும் அடை, இல்லையேல் உன் அழிவை தேடிக்கொள்வதற்காக 4 வகை படைகளோடும் உடனே யுத்தத்திற்கு புறப்பட்டு வா என்று நந்திதேவர் கூறினார். அந்த வார்த்தையை கேட்ட சிந்துராஜன் கடும் கோபம் கொண்டவனாக அனல் தரிக்கும் விழிகளை உருட்டி நந்திதேவரை வெறித்து பார்த்தான். தூதுவனே, எனக்கா நீ புத்திமதி கூறுகிறாய்? நீ யாரிடமிருந்து தூதாக வந்தாயோ அந்த சிறுவனால் எனக்கு அழிவு நேரிட்டு விடும் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறாய். அது ஒரு போது நடக்கவே நடக்காது. கையில் வாள் ஏந்தி போர் புரிய தெரியாத அந்த சிறுவனை பராக்கிரமசாலி என்று நீ உயர்த்தி பேசுவது எனக்கு ஆத்திரப்பட மூட்டுகிறது. நீ தூதுவனாக இருப்பதால் உன்னை உயிரோடு விட்டேன், இல்லையேல் என்று மேலே பேச முடியாமல் ஆத்திரத்தில் படபடத்தான். அப்பாவியே, எங்கள் இறைவனை சிறு பிள்ளை என்று ஏளனமாக பேசுகிறாயே. அவர் என்னை வெறும் தூதுவனாக இங்கே அனுப்பி இருப்பதனால் உன்னை சும்மா விட்டேன். உன்னை அழிப்பதற்கு அவர் எனக்கு அனுமதி கொடுத்திருப்பார், ஆனால் நீ இந்நேரம் உயிரிழந்திருப்பாய் என்று கோபத்துடன் முடிந்த நந்திதேவர் ஒரு மூச்சு விட்டார். அந்த மூச்சினால் அரசவையின் விதானம் இடிந்து விழுந்தது. பிறகு நந்திதேவரும் தம் சிம்மாசனத்தை அந்த இடத்திலேயே மறைத்து போகும்படி செய்துவிட்டு சட்டென்று வான்வெளியில் எழும்பிச் சென்றார். சிந்துராஜன் உடனடியாக தனது படை வீரர்களின் யுத்தத்துக்கு தயாராகும்படி உத்தரவிட்டார். 4 வகை சேனைகளும் ராஜ வீதியில் ஆழ்ந்து கூடியவுடன் சிந்துராஜன் அவைகளை வரிசையாக அடிவகுத்து ரதத்தில் ஏறி யுத்தத்தை நோக்கி புறப்பட்டான். இரு தரப்பினரிடையே உக்கிரமான போர் மூண்டது. சிந்துராஜனின் அமைச்சரான மித்திரனுடன் சுப்பிரமணியர் எதிர்த்து போரிட்டார். மற்றொரு அமைச்சரான கௌதமனுடன் வீரபத்திரரும் வீரராஜன் என்ற அசுரனுடன் நந்திதேவரும் போரிட்டார்கள். சகல போக நாயகரான மயூரேசரானவர் சிந்துராஜனுடன் நேருக்கு நேர் யுத்தம் புரிய ஆரம்பித்தார். இருதரத்து படைகளும் வெகு உக்கிரமாக கை கலத்து போரில்லாயின. சிந்துராஜன் அதிக கோபம் கொண்டு மந்திரமலை போல் விளங்கும் தன் மாபெரும் பெரிய வில்லை எடுத்து நிறுத்தி நாணேற்றி அளவற்ற பானங்களை மழை போல சொரிந்தான். உடனே மயூரேசர் தம் மேருகிரிக்கு சமமாக விளங்கும் வில்லை வளைத்து சிந்துராஜனாய் குறிவாத்து அளவற்ற கணைகளை தொடுத்தார். உடனே சிந்துராஜன் தன் தேரிலேயே மூச்சித்து விழுந்தான். சில கணங்களுக்கு பிறகு மூச்சை விளைந்து கண் விழித்த சிந்துராஜன் தன் எஞ்சிய படை வீரர்களை விநாயகரின் படை வீரர்களால் மடிந்து விட்டதைக் கண்டு மனம் பதைத்தான். உடனே அவன் சூரியாஸ்திரத்தை தமது வில்லில் தொடுத்து பிரிய வைத்தான். உடனே மயூரேசர் தம் சூலாயுதத்தை விடுத்தார். அச்சூலாயுதம் சிந்துராஜன் விடுத்த அஸ்திரத்தை சின்னா பின்னமாக்கி விட்டது. அவன் தலையிலிருந்து மணிமகுடத்தை கீழே தள்ளிவிட்டது. அவன் செவிகளை மரத்தறிந்து மீண்டும் விநாயகரின் திருக்கரத்திலேயே வந்து சேர்ந்தது. சிந்துராஜன் அவமானம் தாங்க முடியாமல் தன் இதத்தை விட்டு இறங்கி யாரும் அறியாமல் தன் அரண்மனைக்கு சென்று தலை குனிந்திருந்தான். அதை அறிந்து கொண்ட மயூரேசர் தம் சேனைகளை மாண்டு விட்ட படை வீரர்களையும் பூதகணங்களையும் தமது மகிமையால் உயிர் பெற்று எழச் செய்து தம் பாசறைக்கு சென்று தங்கினார். யுத்தத்தில் தோல்வியுற்று திரும்பிய சிந்துராஜன் மிகுந்த கலக்கத்தோடு முகவாட்டத்தில் காணப்படுவதை அவன் மனைவியாகிய உட்கை பார்த்தாள். என் பிராணநாதா, தாங்கள் ஏன் இப்படி இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? சகல போகங்களையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டு பெறும் தங்களுக்கு அப்படி என்ன துயரம் வந்துவிட்டது என்று அவள் கேட்டாள். தேவி என்னை அழிப்பதற்காக வென்றே பார்வதி பாங்கருக்கு 6 கரங்களோடு ஒரு புத்திரன் பிறந்திருக்கிறான். அந்த சிறுவனுக்கு நிகரான ஒரு வீரனை யாருமே காண முடியாது. நான் யுத்தத்தில் தோல்வி கண்டு இப்படி தலைமறைவாக வந்து விட்ட போதிலும் இன்னும் என்னால் முடிந்த வரையிலும் யுத்தம் செய்து அந்த மயூரேசனுடைய ஆயுதத்தினால் மாண்டு போவேனாகில் எனக்கு நிலையான புகழும் முத்தியும் கிடைக்கக்கூடும் என்று கூறி பெருமிச்சு இருந்தார் சிந்துராஜன். மறுநாள் காலையில் சிந்துராஜனின் மனைவி மைத்துனர்களான கலனும் விகலனும் பெரும்படையை திரட்டி கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்களோடு சுப்பிரமணியரும் வீரபத்திரன் நந்திதேவரும் புஷ்பநந்தனும் தங்கள் பூதப்படைகளுடன் யுத்தம் புரிந்து அவர்களை முறியடித்தார்கள். அதன் பிறகு சிந்துராஜனின் குமாரர்களான தன்மனும்
அதன்மனம் போருக்கு செல்ல அவர்களும் போர்க்களத்திலேயே தோல்வியுற்று மடிந்தனர். தன் புத்திரர்களை பறிகொடுத்த சிந்துராஜன் அடக்க முடியாத துயரத்துடனும் ஆத்திரத்துடனும் தானே யுத்த காலத்துக்கு சென்றான். அன்றைய யுத்தத்திலும் அவனுக்கு தோல்வியே ஏற்பட்டது. தன்னை எதிர்த்து நின்ற சுப்பிரமணியருடன் போரிட சக்தி இல்லாமல் அவன் தோல்வியுற்று அரண்மனை திரும்பினான். மறுநாள் காலையில் நாரத முனிவர் விநாயக மூர்த்தியை தேடி வந்து, மயூரேசரே, சிந்துராஜனை தாங்கள் அழிப்பதற்காக மேற்கொண்ட யுத்தம் இதுவரையிலும் முடிவடையாமல் நெடுநாள் நீடித்து கொண்டே போகிறது. தாங்கள் இனியும் அவ்வாறு யுத்தத்தை நீடிக்க செய்யாமல் ஒரு கணப்பொழுதில் அவனை அழித்து தேவர்களுக்கெல்லாம் விமோசனம் அளிக்க வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்தார். நாரத முனிவரே, நேற்றைய தினம் சிந்துராஜன் என் தம்பியுடன் செய்த போரில் எதிர்த்து நிற்க முடியாமல் தோல்வியை தழுவி தன் அரண்மனை திரும்பிவிட்டான். இன்றைய தினமும் அவன் போர்க்களத்திற்கு வருவானாகில் அவனை நாம் விரைவில் அழித்து விடுவோம் என்றார் மயூரேசர். அதன் பிறகு பிருங்கி என்னும் கணநாதன் விநாயகரின் உத்தரவுப்படி சிந்துராஜனின் அரண்மனையை நோக்கி மகா அட்டகாசத்துடன் சென்று அவனை போர்க்களத்தான். சிந்துராஜன் தனியொருவனாக போர்க்களத்துக்கு சென்று, இன்று நானும் என்னை அழிப்பதற்கென்றே முளைத்திருக்கும் அந்த மயூரேசனம் மட்டும் போரிடப் போகிறோம். இதில் மற்ற வீரர்கள் யாரும் பங்கு கொள்ள வேண்டியதில்லை. இன்று எங்கள் இருவரில் யாராவது ஒருவர் மடிந்தே ஆக வேண்டும். இது நிச்சயம் எனக்கு வெற்றி அல்லது வீர மரணம் என்று அறைகூறி சென்றான். மயூரேசரம் அவன் விருப்பப்படியே தனியொருவராக தனது மயில் வாகனத்தின் மீது ஏறி யுத்தம் புரிய ஆயத்தமானார். யுத்தம் ஆரம்பமாயிற்று. சிந்துராஜன் தான் பிறந்த போதே உண்டான சக்கராயுதத்தை எடுத்து அண்டங்கள் எல்லாம் அதிர்ந்து நடுங்கும்படியாக சுழற்றி வீசினான். அச்சக்கராயுதமோ மயூரேசரை நெருங்கி அவரை மும்முறை பலம் வந்து அன்பர்கள் செய்யும் அர்ச்சனை மலரைப் போல அவரது திருவடிகளில் விழுந்து அடைக்கலமாயிற்று. அதை கண்ட சிந்துராஜன் அளவற்ற சீற்றமடைந்தவனாக சூடாயுதத்தை எடுத்து அவரை நோக்கி வீசினான். உடனே மயூரேசர் தம் பராசு ஆயுதத்தை பதிலுக்கு வீசினார். அவ்விரண்டு ஆயுதங்களும் ஒன்றோடொன்று சிதறி எதிர்த்து அகில பிரபஞ்சங்களும் சென்று கச்சுற்றியது. முடிவில் விநாயகருடைய பரசாயுதமானது ஒரு நொடி பொழுதில் அச்சூடாயுதத்தை பொடி பொடியாக்கி சிந்துராஜனுடைய மார்பை பிளந்து மீண்டும் அக்கணமே உயிர் துறந்தான். சிந்துராஜன் தங்கள் தலைவரின் மரணச் செய்தியை கேட்ட வீர அசுரர்கள் அனைவரும் நாலா பக்கங்களிலும் ஓடி ஒளிந்தார்கள். சிந்துராஜனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த தேவர்கள் அனைவரும் விடுதலை அடைந்த மயூரேசரின் திருவடியில் விழுந்து துதித்தார்கள். அப்போது சிவபெருமான மாதவியரோடு ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளி தம் குமாரர்களான மயூரேசரையும் சுப்பிரமணியரையும் ஆனந்த பெருக்கோடு அணைத்து தழுவிக்கொண்டார். அப்பேரானந்த காட்சியை கண்ட ஏனைய தேவர்களும் முனிவர்களும் பக்தி பெருக்கு மேலிட பலவாறாகவும் போற்றி துதித்தார்கள். சிந்துராஜனின் தந்தையான சக்கரபாணி தன் குமாரன் இறந்த செய்தியை கேட்டு போர்க்களத்துக்கு ஓடோடியும் வந்தான். தன் மகனின் இறந்த உடலை பிடித்து பார்த்து கோவென்று அலறினான். அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளை செய்ய கிரமப்படி நிறைவேற்றினான். பிறகு அவன் மயூரேசருடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அவனை பார்த்து மயூரேசர், உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்றார். சுவாமி, அடியேன் தங்களுடைய திவ்ய பாதகமலங்களில் பக்தி கொண்டதனால் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் அடைந்தேன். ஆனால் என் மகனோ தங்களை அவமதித்தும் எதிர்த்தும் பலவித துன்பங்களுக்கு ஆளானான். தாங்கள் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் எனது அரண்மனைக்கு வந்தருளி அடியேன் செய்யும் பூஜை பணிவிடைகளை கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சக்கரபாணி பிரார்த்தித்தான். விநாயகரும் அதற்கிணங்கி தம் திருக்கூட்டத்தோடு அரண்மனை சென்று அவரை சக்கரபாணி வேதாமங்களினால் துதித்து நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து பக்தி சிரத்தையுடன் பூஜித்தான். அவன் பக்திக்கு மெச்சிய மயூரேசர் 10 கரங்களோடும் சித்தி புத்தி சமேதராக சிங்க வாகனத்தின் மீது எழுந்தருளி காட்சியளித்தார். அக்காட்சியை கண்ட அனைவரும் அகமகிழ்ந்தார்கள், ஆனந்த கூத்தாடினார்கள். அரசனே, உன் மகனான சிந்துராஜன் கொடுங்கோடனாக மாறி எல்லா உயிர்களுக்கும் அளவற்ற போர்முகத்தில் நாம் கொன்றோம். இனி உனது செங்கோலினால் அரசாட்சி புரிய நீதி வலுவாமல் நடத்தி செல்.
கால முடிவில் என் திருவடிகளில் வந்து சேர்வாயாக என்று கூறிவிட்டு விநாயகர் அங்கிருந்து நீங்கி தமது திரிசந்தி சேத்திரத்தை அடைந்தார். விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் விநாயகப் பெருமானை துதித்து வணங்கி விடைபெற்று அவரவர் பதவிகளை சேர்ந்து ஆனந்தமாக இருந்தார்கள். விநாயகரின் அருள் பெற்ற சக்கரபாணி மகாராஜன் அறநெறி முறைப்படி தன் அரசாட்சியை நிர்வகித்து மகிரச பெருமானிடம் பக்தி குன்றாது வாழ்ந்து வந்தான். திங்களணி சடப்பெருமான் பூசியாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன். தங்கு கடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடிய சரணாகாலத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளருமன்றே.